வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு அக்கறை குறித்து பேசும்போது ரொம்ப சந்தோஷம் உண்டாகும். உங்களை பார்த்தேன் சொல்கிறார், நீங்கள் இஸ்ரவேலர்னா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிரபுன்னு அர்த்தம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, தெரிந்து கொள்ளப்பட்டீங்க, இயேசு கூட இருக்கிறார்ல, உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நான் என் மகனே மகளே உனக்கு நான் பனியை போல் இருப்பேன். நீ லீபோனோனில் இருக்கிற புஷ்பத்தை போல மலருவாய், லீலி புஷ்பத்தை போல மலருவாய். லீலி புஷ்பம் பார்த்துறீங்களா? லில்லி ஆஃப் த வேலி, ரொம்ப அழகாக அது பூத்து குலுங்கின பார்க்கவே மன ரம்மியமாக இருக்கும். அது எப்படி பூக்குது? அந்த பனி இரவு நேரத்தில் கண்ணுக்கு தெரியாதபடி தேவன் பனியை பெய்ய பண்ணி அதை மலர பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட கண்ணுக்கு தெரியாதபடி தேவன் உங்களுக்கு பனியை போல் இருப்பாராம். உங்களை செழிக்க பண்ண, மலர பண்ண, உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க அவர் பனியை போல் உங்கள் மேலே இறங்கி, அது இறங்குறது தெரியாது, செயல்படுறதும் தெரியாது, தேவ பிரசன்னம் பனியை போல் உங்களை நிரப்பிடும். அந்த குளிர்ச்சி உள்ளத்தில் வரும், அந்த பாரெல்லாம் விலகிறோம், ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகும். லீலி புஷ்பத்தை போல் நீங்கள் அப்படியே மலர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ சொல்கிறீங்களா, தகப்பனே நீங்கள் எனக்கு பனியை போல் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரப்பா, பனியை போல உம்முடைய பிரசன்னம் எனக்குள் இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். லீலி புஷ்பத்தை போல நான் மலர்ந்த முகத்தோடு சந்தோஷமாக இருக்க என்னை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.